அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றினில் கலந்தாலே போதும் பின் வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இந்த காலை பொழுதை நம்ம சந்திக்கிறதுக்கு ஏசப்பா நமக்கு கிருபை செஞ்சுருக்கிறாங்க. அவருக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறதுக்காக நம்ம எப்பயுமே நம்மளோட இருதயத்தை அவருக்கு உரியதாக என்ன பண்ணியிருக்கணும், நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ இந்த நாள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, தாயாக அன்பு செய்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு நம்ம இந்த பாடலை தொடங்கியிருக்கிறோம். அப்படி தானே? இந்த நாள் எப்படி இருக்க போகுது, நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்க போகிறோம் அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படி தானே குட்டீஸ்? எப்பயுமே காலை பொழுது எல்லாமே அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்பட்டதாகத்தான் இருக்கும். ஆனால் அன்றன்ற நாளையில் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அப்போது எதனால் மாறி மாறி இருக்குது. ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாகவும், ஒரு நாள் கவலையாகவும், ஒரு நாள் ஏமாற்றமாகவும், ஒரு நாள் ஏதோ ஒரு பயத்தோடையும் எதனால் நமக்கு அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12:13 படியாம், நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள், அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும் அப்படிங்கிற ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் நேர்மையான பாதையில் போங்கங்கிறது நமக்கு புரியும். ஆனால் அதுக்கடுத்து பாருங்களேன், அப்போதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும்னு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போது இதுக்கும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்ததுக்கு என்ன சம்பந்தம்? ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் போதே அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேடி அவரிடத்துலேருந்து அதை பெற்றுக்கொண்டு தான் நம்ம அந்த நாளை தொடங்குகிறோம். ஆனால் நம்ம அந்த நாளை தொடங்கி நம்மளுடைய பணிகளை ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் நம்ம என்னெல்லாம் காலையில் பெற்றுக்கொண்டோமோ அந்த ஆசீர்வாதங்களை யூஸ் பண்ணுறோமா, இல்லை திரும்ப நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் யூஸ் பண்ணி அதில் ஒருவேளை கடவுளுக்கு விருப்பமில்லாத விதத்தில் நம்ம நடந்துக்கிறோமா? அப்போது நம்ம அங்கே நேர்மையான பாதையை நம்ம சூஸ் பண்ணலை நம்மளுடைய அன்றாட செயல்களில் அப்படின்னா கண்டிப்பாக ஏசப்பாவுடைய உடனிருப்பு நமக்கு என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இப்போது நமக்கே ஒரு பாதை ரொம்ப கடினமாக இருக்கும், இந்த பக்கம் போனாலே கல் முள்ளாக இருக்கும்பா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அந்த வழியாக நம்ம போக மாட்டோம். அவாய்ட் பண்ணிவிட்டு எது ரோடு நல்லா இருக்கோ அந்த வழியாக தான் நம்ம போவோம். அப்படி தானே? அப்போது ஒரு சாதாரணமாக நம்மளுடைய உடலுக்கு தீங்கு விளைவிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நல்ல ரோடு இருக்கிற ஒரு பாதையில் நம்ம போகிறதுக்கு நம்ம ரெடி ஆகிறோம்ல. அப்போது நம்மளோட இருதயத்தை நல்ல வழியாக நடத்தி கொண்டு போகிற பாதையை சூஸ் பண்ணாமல் ஏன் நம்ம இந்த உலகப்புறமான ஒரு மற்றவங்களை எப்படி ஏமாற்றுவதாக இருக்கட்டும், மற்றவங்க மேலே பொறாமப்படுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஆசை ஒவ்வொரு பொருள் மேலேயும் நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம ஆசைப்படுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி உலகப்புறமான ஒரு கெடுதலான ஒரு பாதையில் கல்லுமெல்லாம் இருக்கிற ஒரு பாதையில் நம்ம எதுக்கு குட்டீஸ் சூஸ் பண்ணணும்? நமக்கு தான் தெரியுமே அந்த பாதையில் போனால் நமக்கு பிரச்சனை, நம்ம கடவுளை விட்டு தூரம் போயிடுவோம். தூரம் போயிட்டோன்னா நம்மளால்
தீங்கான பாதையிலேருந்து மீண்டு எழுந்து வர முடியாது. அதனால நமக்கு என்னது கெடுதல் தான் நடக்கும் நமக்கு தெரியும்ல. அப்போது நம்ம ஏன் நேர்மையான வழியில் நடக்கக்கூடாது? ஏசப்பா கற்றுக் கொடுத்த நேர்மையான வழியில் நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம பாதை சோர்வானதாக இருந்தால் கூட நம்மளை பலப்படுத்த நம்ம ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்க தானே. ஸோ இந்த நாளில் அவர் சொன்னபடியாக அவர் காட்டியிருக்கிற நேர்மையான வழியை தெரிந்து கொள்வதற்கு நம்ம தயாராகும். ஏன்னா நம்மளை பார்க்குற மக்கள் அவ்வளோதான் அவளோட சூழ்நிலை முடிஞ்சு போச்சு, இனிமேல் மீண்டு வர்றது கஷ்டம்னு சொல்ல முடியாதபடிக்கு இவங்க தெரிந்து கொண்ட தேவன் இவங்களை தூக்கி நிப்பாட்டுவாங்க. இவங்க தெரிந்து கொண்ட தேவன் இவங்களை நிறைவான பாதையில் நடத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறத சொல்கிறபடி நம்ம தெரிந்து கொள்கிற பாதை இருக்கணும். இல்லைப்பா யார் என்ன பேசினா என்ன, நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு இந்த உலகப்புறமான காரியங்களில் விழுந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அழிவுக்கு நம்மளே வழி தேடிக்கிட்ட மாதிரி ஆயிடும். ஸோ இந்த நாளில் ஏசப்பா சொல்கிறாங்க, நீ தெரிந்து கொள்கிற பாதை நான் உனக்கு காட்டியிருக்கிற நேர்மையின் பாதையா, அன்பின் பாதையா, மற்றவங்கள் மேலே எந்த ஒரு பொறாமையோ குற்றமோ பழி சொல்லோ தெரிந்து கொள்ளாத உன்னையும் என்னையும் மட்டும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாதையாக இருக்கணும்னு நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட கண்களுக்கு முன்னாடி எப்பயும் ஏசப்பா மட்டும்தான் இருக்கணும். அவர் நமக்கு காட்டுகிற பாதையில் கடந்து செல்வோம். அந்த வழியில் எவ்வளவோ பிசலர்கள் இருந்தால் கூட அவர் நம்மளோட கால் முட்டுகளை பலப்படுத்தும்படியாக நம்மளை அந்த வழிகள் எல்லாற்றிலையும் தூக்கி நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். ஸோ அதுக்காக ஏசப்பா ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, எங்களை ஒரு காலமும் விட்டு கொடுக்காத தேவனா, இந்த அருமையான காலை பொழுதில் கூட உங்களுடைய வார்த்தைகளின்படி எங்களை தூக்கி நிப்பாட்டிருக்கீங்க டாடி. நீர் காட்டுகிற பாதையில் எங்களோட லைஃப்பை நாங்கள் எடுத்து கொண்டு போகணும். அதுக்கு தடையாக எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எங்களை கண்டித்து திருத்துகிறவராக எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. ஆமீன்.